பெற்றெடுத்த பிள்ளையே ஒரு நாள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏன் என்னை பெத்தன்னு கேட்கும். இல்லை அந்த அம்மா அப்பா ஒரு கோவத்தில் எங்கேயாவது போயிடுன்னு சொல்லுவாங்க. வளர்த்த குழந்தைய அந்த அம்மா பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்து சொந்த அண்ணனோட சூழ்ச்சியால் வளர்த்த பொண்ணை திட்ட ஆளாகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. அப்படி திட்டும்போது அந்த பொண்ணு வளர்த்தவங்க கூட தான் இருக்குதா இல்லை பெற்றவங்க கிட்ட போக போதா? செகண்டு, அந்த அப்பா இவ்வளோ நாள் பாசத்தோடு வளர்த்தாரு. ஆனால் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் போய் ஏமா என்னை விட்டு போனேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஏன் கேட்கல? தேர்டு, வளர்த்ததை ஏன் அவங்க கொடுக்கணும்? 5 பையன் 3 பொண்ணு, அதில் 7 பிள்ளைங்களை வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரு பொண்ணை மட்டும் வளர்க்க தெரியலையா? அவ்வளவா வறுமையில் வாடினாங்க? இவ்வளோ பணக்காரனாக இருந்துட்டு திடீர்னு ஏன் ஏழ்மையில் போனாங்க? சூதாட்டமும் பந்தயமும் அவர் வாழ்க்கையை இப்படி மாத்திருச்சு. சொந்த அண்ணனுக்கு சொந்த பொண்ணை கொடுத்ததுனால சொந்த பொண்ணே உங்கள் நாத்தனாருன்னு வளர்த்த அம்மா கிட்ட சொல்கிறத கேட்ட தாய் ஏன் பதறாங்க? உங்களிடம் இக்கதையை விரிவாக சொல்லப் போகிறேன். வாருங்கள். வளர்ப்பு மகள் உங்கள் அன்பு தோழி விஜயா என் குரலில் கேட்க ஆவலுடன் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். அடுத்த காணொளியில் அத்தியாயம் 1 பார்க்கலாம். பாய்.